ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவிப்போம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்குறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் பலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பொதுவாக குரு பகவான் அப்படின்னாலே செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் என்றால் அந்த வீடு பார்வையினால் நன்மை அடையப் போகிறது. ஒரு வீட்டுக்குள் குரு வருகிற பொழுது அந்த வீட்டை சுத்தம் செய்து விடுவார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் ஒரு அற்புதமான ஒரு முழுக்கோள். நவகிரகங்களிலே குரு பகவான் தான் ரொம்ப சிறந்தவர். அப்போ குரு பார்க்க பலவிதமான தோஷம் போகும். குரு அருள் இல்லாமல் திருவருள் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்கள். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இது எப்படி நல்ல பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. இந்த குரு பயிற்சி அவருக்கு விரயத்தில் வருதே, குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு, அப்போ எங்களுக்கு ரொம்ப சிரமப்படுமான்னா அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் 12க்குடையவன் 12இல் ஆட்சி பெற்றதில்லை, உச்சம் பெறுறார். உச்சம் பெறுவதனால் உயர்வை அடைகிறார். ஒளி அலைகளை அளவுக்கு அதிகமாக தருவார். அப்போ சிம்மத்துக்கு 2ஆம் இடம் வருமானம், 2ஆம் இடம்தான் வருமானம், 12ஆம் இடம் என்பது 2வது வருமானம். அப்போ உங்களுக்கு அட்டமச்சனி இருக்கிற காலத்தில் இந்த சனியினுடைய தொந்தரவு எல்லாத்தையும் 100% போக்குவார்னா போக்குவார், கண்டிப்பாக போக்குவார். அட்டமச்சனி குரு பார்வைக்கு முன்னால் இருந்ததெல்லாம் அது வருகடையில் தான். அது ரொம்ப சிரமப்படுத்தி நொந்து போக வச்சு அழைச்சி திரித்து உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கெடுத்திருப்பார். இதுதான் உண்மை. அதனால் சனிங்கிறது ஒரு இருள் கிரகம். அது எங்கே இருக்குதோ அது எங்கே பார்க்குதோ. பொதுவாக சனி இருந்த இடத்துக்கு நல்லது செய்வார், குரு பார்த்த இடத்துக்கு நல்லது செய்வார். ஆனால் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் உச்ச வீட்டில் வருகின்ற பொழுது ஸ்தான பலத்தையும் தருவார், அதேபோல் தன் பார்வையும் தருவார். அவர் இருக்கிற இடம் வளம் பெறும், ஒளி பெறும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கடகத்தில் இருக்கிற 1 வருடம் வரையிலும் உங்களுக்கு கவலையே கிடையாது. தைரியமாக இருங்க. அனுபவஸ்தராகி சொல்கிறேன். பொதுவாக ஒரு காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம். அப்போ அதனுடைய அதிபதி சூரிய பகவான். அப்போ அந்த சூரிய பகவான் பொறுத்தளவில் இந்த சிம்மராசியில் மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ அது பாருங்கள், முறையே கேதுவோட நட்சத்திரம் ஆன்மீகம், சுக்கிரன் என்கிறது சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, அழகு, கம்பீரம். உத்தரங்கிறது வளர்ச்சிக்குரிய அரசுக்குரிய கிரகம். அப்போ சிம்மராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் கெத்தாத்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு பக்தி இருக்கும் அளவிற்கு கோபமும் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது உங்களை பக்குவப்படுத்துகிறார். 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் பக்குவப்படுத்துகிறார். ஓராண்டு காலம் குரு பகவான் உங்களை ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் பாருங்கள், அவர் குருவினுடைய பார்வையினால் அப்படியே அணைச்சி உங்களுக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து, குழந்தைகள் நலனை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தில் உற்சாகத்தை கொடுத்து, அப்பாவோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, நோய்களுக்கு அடங்காத நிலை, இதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் ஓரளவுக்கு குரு பகவானுடைய பார்வை, 9ஆம் பார்வை, அது ரொம்ப சிறப்பாக ரொம்ப கண்ணியமான முறையில் உங்களை அதை காப்பாற்றி விட்டுரும். அதில் எதுவும் இல்லை. ஆனால் சிம்மத்து ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். அவர் எங்கே இருந்தாலும் கருதல் பண்ண மாட்டார். ஒரு யோகாதிபதி ஒரு லக்னத்திற்கு ஒரு ராசிக்கு யோகத்தை தான் செய்வார். என்ன, அவர் எங்கே இருந்தாலும் அவர் நல்லது தானே செய்ய போகிறார். ஒருவேளை கிரகமே போய் கஷ்டப்பட்டாலும் கூட தன்னுடைய ஜாதகரை காப்பாற்றிட்டு, ஒரு அப்பா இருக்கார், உள்ளூரில் வேலை பார்த்தாலும் சம்பாரித்து கொண்டு வந்த காசை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அப்பா அம்மா அம்மா சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைகளை வளர்க்க போகிறார். அப்பாவுக்கு இடம் மாறுதல் ஆகுது, ஊர் மாறுதல் ஆகுது, இல்லை வெளிநாட்டுக்கே போகிறார் அப்படின்னாலும் என்ன பண்ணுவார்,
மனைவி இருக்குது, மக்கள் இருக்குது அப்படின்னு சம்பாதிச்சு என்ன பண்ணுவார், எண்ணமெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ அவருடைய பார்வை இங்கே தான் இருக்கும். அப்போ சம்பாதிச்சு அனுப்புவார். ஸோ அதனால் குரு பகவான் சிம்ம ராசிக்கு, சிம்ம லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடியவர். அவரே ஆயுள்காரகன், அட்டமாதிபதி, 2 ஆதிபத்தியத்தை பண்ணுறார். காலபுருஷத்துக்கு 12 கூடியவரும் நல்லா கருங்க, மேசம்தான் காலபுருஷத்துக்கு முதல் லக்கணம், அதுக்கு 12 கூடியவர் குரு பகவான், மீன ராசிக்கு அதிபதி. சிம்ம ராசிக்கு 12 கூடியவர் வீட்டில் குரு பகவான் வர்றார். அப்போ சிம்மத்துக்கு விரையாதிபதி, காலபுருஷத்துக்கு விரையாதிபதி. அப்படி வரும் பொழுது ஒரு விபரீதமான ராஜயோகத்தை கொடுத்துருவார். எங்கிட்ட வெளிநாடு போவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து இருந்து இந்த தொழிலை இழுத்து மூடிலான் இருந்தீங்க, யாரோ ஒருத்தர் வந்து முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டுற மாதிரி தெரியுது, இது ஒரு நல்ல பாதையில் போகுது அப்படின்னு இருக்கும். இப்போ பெட்ரோல், இப்போ ஒரு பைக்கில் அந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருப்போம், பெட்ரோல் கொஞ்சம் தீர்ந்துருச்சு, வண்டியை சாய்ச்சி படுக்க போட்டு எடுத்து நிமித்தி மறுபடியும் ஓட்டுவோம். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளம் வருதுன்னா அந்த காலத்தில் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டால் ஃபியூல் கட் ஆகிடும். அப்போ மேட்லேயே பள்ளத்துலேயே வந்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி சில நேரம் சைக்கிளில் பெடலை மிதிக்காமலேயே இறக்கத்தில் சல்லுன்னு வரும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காலமாக தான் இது இருக்கும். அது என்னால் உணர முடியுது. ஸோ அதனால் வந்து இந்த குரு பகவான் விரயத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை தரப்போகிறார். குருவினுடைய 5ஆம் பார்வை அவர் எங்கே விழுவார் அப்படின்னு கேட்டால் சிம்மத்துக்கு 4ஆம் வீட்டை விழுவார். அப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயாருக்கு உடல் நன்மை, மன நிம்மதி, சந்தோஷம், வாகன சுகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு விழுகும். அப்போ உங்களுடைய வாரிசுகளுக்கும் பவர் அதிகமாக இருக்கும். குருனா குழந்தைகள். அப்போ அவங்க குழந்தைகள் நல்லா கல்வி கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அங்கே திருமணம் 4ஆம் பாவத்தை பார்க்குறதுனால திருமணத்தை கிடைக்கும். தன்னுடைய நண்பர் வீட்டை தான் பார்க்குறார். செவ்வாய் வந்து சூரியனுக்கு நண்பர், குருவும் நண்பர். அப்போ சிம்மராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் 5ஆம் பார்வையாக கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் டாப்பில் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏதாவது விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை இருந்தால் நன்மை இருக்கும். அப்போ தாயார் மேலே அக்கறை எடுத்துடலாம். பூர்வீக நிலங்களை விற்றுட்டு அதன் மீது இப்போ விரயத்திலேருந்து பார்க்குறனால ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதே நேரம் பழைய இடத்த விற்றுட்டு ஒரு புதிய இடம் வாங்கலாம். அதே போல் அரசியல்வாதிகள் மந்திர பதவி கிடைத்தாலும் வீட்டு வசதி வாரியம் அல்லது வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். அப்படி கேட்டு பெறலாம். நீர்ப்பாசனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் பொறுத்தளவில் நல்ல மேன்மையோட பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல் நல்ல நகைகள் வாங்குவீங்க. ஏன்னா குரு பகவான்னா நகைக்கு அதிபதி, பொன்னன். அதுபோல் நல்ல சமையல், கலைஞர்களுக்கு நல்லது. ஏன்னா காலபுருஷத்துக்கு 9 கூடியவன் குரு. அதனால் அவன் கலைகளுக்கு அதிபதி. ஓவியம் தீட்டக்கூடியவங்க, பணவரவு வரும், சொந்த வீடும் வாங்குவார்கள். அப்போ சிம்மராசி மாணவர்கள் எந்த துறையில் கல்வி கற்க ஆசைப்படுறாங்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதே போல் குருவினுடைய 7ஆம் பார்வை, இந்த குரு 7ஆம் பார்வையை பார்க்கும்போது சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை 6வது வீட்டில் விழுகிறது. சிம்மத்துக்கு 6வது வீட்டில் விழுகிறது. அப்போ 6ஆம் இடங்கிறது நோயை குறிக்கும், ருண ரோக எதிரி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதை பார்க்குறனால அதை கொஞ்சம் வளர விடாமல் தடுத்துருவார். அப்போ குரு பார்வைக்கு பெருக்கம் உண்டு, எதையும் விரிதிப்படுத்துவார். ஏன்னா பெரிய கோள், வெயிட்டான கோள். அப்போ சிம்மராசி கடன் வருமானால் கண்டிப்பாக கடன் பெருகும். அது வீட்டு கடனாக மாற்றிக்குங்க, வயலுக்கு ஒரு உரம் வாங்கி போடுறதுக்கு மாற்றிக்குங்க, ஒரு தோட்டம் பண்ணுவதற்காக மாற்றுங்க, இல்லைன்றால் ஒரு போர்வெல் போடுவதல், நீர்நிலையை கிணறை சுத்தப்படுத்துதல், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். கிணறு, பம்பு செட்டு, குடிநீர், அந்த மாதிரியான துறைகளில் விவசாயிகளுக்கு அது கொஞ்சம் கடனை வாங்கி பண்ணிங்கன்னா அதை பன்மடங்கு பெருக்கி கொடுத்துருவார். அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே போல் பசு, ஆடு, மாடு, யானை, கழுதை
இதெல்லாம் வாங்கலாம். ஒரு 2 மாடு வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக கடன் வாங்கினா அப்புறம் திருப்பி கடன் கிடைக்காது. 12 குரு வந்து 6வது வீட்டை பார்க்குறார். 6 கடன், 12 என்பது விரையும். அப்போ கடனை வாங்கி வாங்கலாம். அப்போ ஒரு தொழிலுக்கு வாங்கலாம், தொழிலை விருத்தி பண்ணலாம். எப்படி பார்த்தீங்களா? காலபுருஷத்துக்கு அது 10ஆம் இடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? பயப்பட வேண்டியதில்லை. அப்போ தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலம் இது தான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு மாத்திரம் பலனை தர மாட்டார், காலபுருஷத்துக்கு தருவார். ஸோ அதனால் குரு பகவான் சிம்மத்துக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதனால் 7ஆம் பார்வையாக கடன் வாங்கவே பிடிக்கல எனக்கு, நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வாங்கலைன்னா நோயாக கன்வெர்ட் ஆகிடும். 6 என்பது நோய், 6 என்பது கடன். ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது அடுத்து உடலை பாதுகாத்துக்கலாம்ல. சும்மா ஒரு கடனை வாங்கிக்கிட்டு அதை பொறுப்பாக கட்டுங்க. அந்த மாதிரி பண்ண சொல் லோன் கூட வாங்குங்க, ஒரு இடம் கூட வாங்கி போடுங்க. நீங்கள் இதை செய்யலைன்னு ஓராண்டு காலம் என்ன ஆகும்? ஒரு நோயை கொடுத்துருவார். ஏன்னா அட்டமாதிபதியும் அவர் தான் 12 போய் உட்காந்துருக்கிறாரு. காலபுருஷத்துக்கு 4. அப்போ 4 உட்காந்து உங்களுக்கு 12, உங்களுக்கு 8 கூடியவனாகி அவன் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து 6க்கு அனுப்புகிறான். 6 என்பது நோய், எதிரி, கடன். அதனால் கடனை வாங்கிட்டீங்கன்னா மற்ற பிரச்சனை வராது. இதெல்லாம் இதுதான் அஸ்ட்ராலஜர், ஜோசியம் பார்க்குறதுக்குரிய நேச்சரே இதுதான். வாழ்க்கையில் இது இப்படி பிரச்சனை வருது, அப்படி வருது அப்படின்னா இதை செய்ய வராது. ஒருத்தனுக்கு உடம்புல நோய் வந்துருச்சுன்னா கடனை வாங்கிட்டான்னா நோய் நின்று போயிடும். ஸோ இதெல்லாம் லாஜிக், இதுதான் லாஜிக் அண்ட் மேஜிக். அப்போ குருவினுடைய 9ஆம் பார்வை அதுக்கு நல்ல பலன்களை அவர் கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடத்த அப்போ ஆயுள் ஸ்தானம். இப்போ 12ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது துன்பம் தரக்கூடிய ஸ்தானம் தான். அதை குரு பகவான் பார்ப்பதால் அந்த செயல்கள் பெருகும். அப்படிங்கும்போது உங்களுக்கும் வாரிசுகளுக்கு இடையே கொஞ்சம் மனஸ்தாபம் உண்டாகும். அப்போ சிலர் வீடுகளில் காதல் விஷயங்களில் பெரிய கலவரம் வரும். ஏன்னா 5க்கு 5ஆம் இடம், 5க்கு புத்திரஸ்தானம், அது உங்களுக்கு குழந்தைகளை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த வகைகளில் ஒரு சில பேருக்கு கடலில் நதியில் நீராடும் போது ஒரு விபத்து வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த விபத்தை குரு சரி செய்து காப்பாற்றுவார். ஆனால் சிம்மராசினர் கடல்லையோ நீர்லேயோ கிணத்துலேயோ குளிக்கும்போது அது பாத்ரூமாக இருந்தாலும் கூட லேசாக வலிக்கி விட்டு கீழே விழுகிற மாதிரி வரும். ஏன்னா மீனம் என்பது கடலில் நீரை குறிக்கக்கூடியது. அது உங்களுக்கு 8ஆம் இடம். அங்கே ஏற்கனவே சனி பகவான் வேற இருக்கிறார். அப்போ ஒரு விபத்து வரும். அப்போ குரு பார்த்து அதை தடுத்துருவார். அப்போ வாங்கிய கடனுக்குரிய வட்டியை நமக்கு நெருக்கிறோம். பூர்வீக இடம் கை கொடுத்து அதை உதவ செய்வார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது. அப்போ ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம் இது சம்பந்தமான விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். அப்போ எதிர்பாராத லாபத்தையும் தருவார். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி கொடுப்பார். அதே போல் பேங்க்கில் பணிபுரிகிறவங்க, வீட்டுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் வேலை செய்கிறவர்கள் ஆகியோர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் நல்ல பார்வையால் நல்லது தருவார். ஏன்னா 8 என்பது இன்சூரன்ஸு, 8 என்பது வட்டிக்கு விடுதல். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த நெகட்டிவ்க்கு நெகட்டிவாக பலனை பாசிட்டிவாக. அதனால் குரு தோஷ பரிகாரம் செய்கிறவங்க, திஷ்டி கழிக்கிறவங்க, அடகு நகை பிடிக்கிறவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் இந்த சுடுகாடு சம்பந்த தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அதனுடைய கெடுபலன்களை அளித்தாலும் அவர் அதிலிருந்து காப்பாற்றியும் விடுவார். 8ஆம் இடத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய வேலைகளுக்கு மேன்மைப்படுத்துவார். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை தருவார். அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பரிகாரங்கள் நீங்கள் ஸ்ரீசைலம் சென்று வணங்கலாம். ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊர் அருகே மலை மீது இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கிற சிவனுடைய ஆலயங்களை வணங்கலாம். அப்போ சிம்மராசிக்காரங்க கடனை வாங்கி கொண்டு அல்லது மருத்துவமனையை அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இதில் எங்கேருந்து பரிகாரம் செய்வது? முடிந்தால் உழவார பணி செய்யுங்கள் என்று சொல்லலாம்.
அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாமிசம் சாப்பிடக்கூடாது, பெரியவர்களை திட்டக்கூடாது, அரசாங்கத்தை திட்டக்கூடாது. அதே போல் நீங்கள் ஏழை எளிய வறியவர்கள் உதவி செய்தால் அதுவே பெரிய பலன். அதுபோல் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்துவிட்டு வாருங்கள். எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். நன்றி, வணக்கம்.